பார்க்குறது பார்ட் 3ன்னு பார்க்க போகிறோம். இது 5 மார்க் சம் பார்க்க போகிறோம். வேணா 42 கட்டாய விடை இலக்கியம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் என்னன்னா 29 சம் வந்து லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் 1, 1 கிரேட்டர் தென் எக்ஸ், அப்புறம் லெஸ் தென் 4 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏதாவது இதில் ஒன்னோட அதிகமாக இருக்கணும் அப்படிலாம் கொடுத்துட்டாங்க, கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1.3ல் இருக்கக்கூடிய ஒரு சம். இது வந்து நம்ம இப்போ கீழே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். படி நமக்கு வந்து செட் எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2, 1. அப்புறம் வந்து பியில் வந்து 0, 1. அப்புறம் சியில் வந்து 1, 2. இப்படி தான் மூணு சம். சாரி, ஓகே, இப்படி போடணும் இல்லையா, செட் ப்ராக்கெட் இப்படி போட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி யூனியன் சி எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏ கிராஸ்ங்கிறது என்னென்னா 2, 1 இன்ட்டு பி யூனியன் சிங்கிறது 0, 1, 2. இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். இப்போ இதை எடுத்து எழுதும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும் பாருங்கள். 2, 0, அப்புறம் 2, 1, அப்புறமா 2, 2 கிடைக்கும். திரும்ப அப்புறமா வந்து 3, 1. சாரி, ஆக்சுவலாக வந்து இது வந்து 1. அப்புறம் வந்து 1, 0, அப்புறம் 1, 1, அப்புறம் 1, 2 இப்படி கிடைக்கும். இது ஒரு செட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து சாரி, இது வந்து இது 2, 3. சாரி, சின்ன எரர் வந்துருச்சு. அப்போ இது வந்து 3, 0 வரணும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கண்டிஷன் படி 4 விட கம்மியாக இருக்கணும், 3 தான் வந்துருக்கணும். இது நம்ம சின்ன எரர் பண்ணிட்டேன் இங்கே. ஓகே, அப்புறம் வந்து ஏ கிராஸ் பி அப்படி கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பியில் வந்து ஏவோட வேல்யூ வந்து 2, 3. அப்புறம் வந்து பியோட வேல்யூ வந்து 0, 1. ஓகே, இதை கிராஸ் பண்ணோம்னா 2, 0, 2, 1, அப்புறம் வந்து 3, 0, அப்புறம் 3, 1 இது கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது அடுத்த கண்டிஷன் அப்படின்னா ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் சியில் வந்து 2, 3 இன்ட்டு சியில் வந்து 1, 2 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2, 1, அப்புறம் வந்து 2, 2, அப்புறம் வந்து 3, 1, அப்புறம் 3, 2 இப்படி ஒரு செட்டு கிடைக்கும். இப்போ கண்டிஷன் படி ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சி, சாரி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ரெண்டையும் சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0, 2, சாரி 2, 0, 2, 0, 2, 1, அப்புறம் வந்து 2, 2, அப்புறம் வந்து 3, 0, அப்புறம் 3, 1, அப்புறம் 3, 2 இப்படி ஒரு செட்டு கிடைக்கும். அப்போ இதுவும் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த செட்டும் ஈவன் ஆயிடுச்சு. அப்போ இட் இஸ் ப்ரூவ்டு. இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர்.